திருமாலோட பக்தனான சுமதிராஜன் என்னும் மன்னனுக்கு பெருமாளை குருக்ஷேத்திர போரில் தேரோட்டியாயிருந்த கண்ணனாக தரிசிக்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டிருக்கு. தனக்கு அக்காட்சியை தந்தருளும்படி பெருமாளிடம் வேண்டியிருக்காரு. சுவாமியும் இங்கு தேரோட்டியா காட்சி தந்திருக்காரு. மகுந்த மன்னர் அதே கோலத்துல தங்கும்படி வேண்டவே பாரத போரில் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்த திருக்கோலத்தில் எழுந்து அருளியிருக்கின்ற பெருமாள் ஆயுதம் எதையும் எடுப்பதில்லை என்று செய்த சபதத்திற்கு ஏற்ப ஒரு கையில் சங்கு மட்டும் ஏந்தி இங்கு நிற்கிறார். பாரத போரில் அர்ஜுனன் மீது பீஷ்மர் தொடுத்த அம்புகதலை எல்லாம் தானே முன்னின்று ஏற்றுக்கொண்டு அர்ஜுனனுக்கு வெற்றியை தேடி கொடுத்ததை விளக்கும் வகையில் இன்றும் பார்த்தசாரதி முகத்தில் அம்புபட்ட வடுகள் காணப்படுகின்றன. வேங்கட கிருஷ்ணர் என்றும் பெயர் பெற்றார். இத்தலத்து உற்சவர் பார்த்தசாரதி ஆவார். பிற்காலத்தில் இவர் பிரசித்தி பெறவே இவரது பெயரில் கோவில் அழைக்கப்படுகின்றது. வியாச முனிவரால் இங்கு இவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் என்கிறது ஸ்தல புராணம். இங்கு காணப்படும் மூலவர் திருமேனியே கீதையில் பகவானின் சொரூபம் என்று கருதப்படுகிறது. நின்றால் திருக்கோலத்திற்கு வெங்கட கிருஷ்ணர் இவரே மூலவர். அமர்ந்தான் திருக்கோலத்திற்கு தெல்லியசிங்கர் என்ற ஸ்ரீ நரசிம்மர், கிடந்தான் கோலத்திற்கு மன்னாதர் எனப்படும் ஸ்ரீ ரங்கநாதர். இந்த மூன்று நிலைகளுமே வீரம், யோகம், போகம் ஆகியவற்றை பக்தர்களுக்கு அருள்கின்றன. கருவறையில் மூலவர் வேங்கட கிருஷ்ணர் தவிர ருக்மணி பிராட்டி, பலராமன், சத்தியகி, அனிருத்தன், பிரத்யும்னன் என குடும்ப சமேதரமாக காட்சி தருகின்றனர். இவர்கள் தவிர பிற சன்னதியில் ஸ்ரீ வேதவல்லி தாயார், ஸ்ரீ மன்னாதர் அதாவது ரங்கநாதர், ஸ்ரீ ராமர், ஸ்ரீ கிரிவதர்தர், வரதராஜர் சுவாமி, துளசிங்க பெருமாள், நரசிங்கர், ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஆழ்வார்கள், ராமானுஜர், மணவாள மாமுனிகள் மற்றும் வேதாந்தாசிரியர் ஆகியோரும் காட்சி தருகின்றனர். இங்கே பார்த்தசாரதி மற்றும் நரசிம்மருக்கு தனித்தனியே கொடிமரங்கள் மற்றும் வாசல்கள் கொண்டு தனித்தனி கோவில்கள் போல் திகழ்கின்றன. இங்கு தீர்த்த தாயார் யார்? முன்னொரு காலத்தில் திருமாலை தனது மருமகனாக அடைய வேண்டி பிருகு மகரிஷி இத்தலத்தில் தவம் இருந்தார். அப்போது இங்கிருந்த பிஷ்கரணியில் மலர்ந்த ஹல்லி மலரில் தாயார் தோன்றினார். பிருகு அவருக்கு வேதவல்லி என பெயரிட்டு வளர்த்தார். அவளுக்கு திருமண பருவம் வந்தபோது திருமால் ரங்கநாதனாக இத்தலம் வந்து அவளை திருமணம் செய்து கொண்டார். இந்த திருக்கல்யாண வைபகம் இக்கோவிலில் மாசி மாதம் வளர்பிறை துவாதசி என்று நடக்கிறது. வேதவல்லி தாயார் தனி சன்னதியில் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாள். இவள் கோவிலை விட்டு வெளியேறுவதில்லை. வெள்ளிக்கிழமை மற்றும் உத்திர நட்சத்திரத்தில் கோவில் வளாகத்திற்குள் புறப்பாடாகி ஊஞ்சலில் காட்சியளிக்கிறாள். மனிதர்கள் குடும்பத்தினருடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இக்கோவிலில் பெருமாள் அருள்கிறார். மூலஸ்தானத்தில் வேங்கட கிருஷ்ணர், அருகில் ருக்மணி தாயார், மார்பில் மகாலட்சுமி ஆகியோர் உள்ளனர். இந்த பெருமாள் அர்ஜுனனுக்கு உதவியதாக வந்த கிருஷ்ணாவதாரம் என்பதால் அருகில் ருக்மணி தாயார் இருக்கிறாள். வலப்புறத்தில் அண்ணன் பலராமர், இடப்புறத்தில் தம்பி சாத்யகி, மகன் பிரத்யுத்மனன் மற்றும் பேரன் அனிருத்தன் ஆகியோரும் இருக்கின்றனர். தனி சன்னதியில் இருக்கும் ராமபிரானுடன் சீதை, லக்ஷ்மணர், பரதர், சத்ருகனன், ஆஞ்சநேயர் ஆகியோர் உள்ளனர். இங்கு சக்கரம் இல்லாத சுவாமி இருக்கிறார். பெருமாளின் பஞ்சாயுதங்களில் சங்கும் சக்கரமும் பிரதானமானவை. ஆனால் இக்கோவிலில் சுவாமியிடம் சக்கரம் இல்லை. மகாபாரத போரின் போது பாண்டவர்களுக்கு உதவிய கிருஷ்ண பரமாத்மா போர் முடியும் வரையில் ஆயுதம் எடுப்பதில்லை என உறுதி எடுத்துக்கிறார். எனவே இவர் இத்தலத்தில் ஆயுதம் இல்லாமல் காட்சி தருகிறார். போரை அறிவிக்கும் சங்கு மட்டும் வைத்திருக்கிறார். பெருமாளை இத்தகைய கோலத்தில் தரிசிப்பது அபூர்வம். பொதுவாக 4 கரங்களுடன் காட்சி தரும் பெருமாள் இங்கே கிருஷ்ணராகிய மானிட வடிவில் இருப்பதால் 2 கரங்கள் மட்டுமே உள்ளன. இங்கு தேரோட்டிக்கு அழகு கம்பீரத்தை உணர்த்தும் மீசை. இதனை உணர்த்தும் விதமாக இக்கோவிலில் வேங்கட கிருஷ்ணர் மீசையுடன் காட்சி தருகிறார். இதனால் இவருக்கு மீசை பெருமாள் என்றும் பெயர் உண்டு. வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் போது பகல் பந்து 6ஆம் நாளில் இருந்து 10ஆம் நாள் வரையில் 5 நாட்கள் மட்டும் இவரை மீசையில்லாமல் தரிசிக்கலாம். உற்சவர் பார்த்தசாரதிக்கு வெள்ளிக்கிழமைகளில் விசேஷ அபிஷேகம் நடக்கும் போது அப்போது மட்டும் மீசையுடன் அலங்காரம் செய்கின்றனர். தருமத்தை நிலைநாட்ட வேண்டி நடந்த நிகழ்ந்த மகாபாரத போரில் பீஷ்மர் எழுத அம்புகளை பார்த்தனுக்கு தேரோடியாக நின்று தாமே தாங்கியதால் ஏற்பட்ட வடுகளை உற்சவர் திருமுகத்தில் இன்றும் தரிசிக்கலாம். இந்த ஐதீகத்தின் அடிப்படையில் பெருமாள் ஸ்ரீ பார்த்தசாரதி என்று அழைக்கப்படுகிறார். ஆலயமும் அப்பெயரில் அழைக்கப்படுகிறது. காயங்களுடன் இருப்பதால் இவருக்கான நெய்வேத்தியத்தில் நெய் அதிகம் சேர்க்கப்படுகிறது. மிளகாய் போன்ற காரமான பொருட்கள் சேர்ப்பதில்லை. அழகாக பிறக்கவில்லையே என வருந்துபவர்கள் திருமாலின் இந்த கோலத்தை தரிசித்தால்
அழியும் தன்மையுடையது என்ற தத்துவத்தை உணர்வர். பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 61வது திவ்ய தேசம். 9 அடி உயரம் மூலவர். சாரதிக்குரிய மீசையோடு இருத்தால் இத்தலத்தில் மட்டுமே என்பது மிக முக்கிய சிறப்பாக கருதப்படுகிறது. மற்ற தலங்களில் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் தான் கருட சேவை வைபவத்தை காண முடியும். ஆனால் இங்கே வருடம் 365 நாளுமே கருட சேவைதான். காரணம், கஜேந்திரனுக்கு மோட்சம் அருளிய அந்த கஜேந்திர வரதர் கருடாழ்வார் மேல் நித்திய வாசம் செய்கிறார். திருவல்லிக்கேணியில் குடும்ப சமேதராக அருளாட்சி செலுத்தும் வேங்கட கிருஷ்ணரை தரிசித்தால் வினைகள் யாவும் தீரும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தியாக பிரம்மம், முத்துசுவாமி தீட்சிதர், பாரதியார் ஆகியோர் இத்தலம் குறித்து பாடியுள்ளனர். குறிப்பாக பாரதியார் பாடிய கண்ணன் பாடல்கள் அனைத்தும் இப்பெருமாளை பற்றியது என குறிப்பிடுவர். அனுதினமும் பார்த்தசாரதி பெருமாளை வழிபட்டிருக்கிறார். சங்கீத மேதை தியாகராஜ சுவாமிகள், தத்துவ மேதை விவேகானந்தர், கணித மேதை ராமானுஜம், அரசியல் மேதை சத்தியமூர்த்தி ஆகியோரும் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டுள்ளனர். பெரும்பாலான நாட்களன்று இங்கு சர்க்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம் மற்றும் வடை வழங்கப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் ஒரு நாள் பகவானுக்கு திருப்பதி வேங்கடாஜலபதியை போல அலங்காரம் செய்யப்படுகிறது. அன்று மட்டும் திருப்பதி லட்டு இங்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றது. இங்குள்ள நரசிம்மரை வணங்கினால் கல்வி கேள்விகளில் சிறந்த நாணயம் கிடைக்கும். தவிர இத்தலத்து பெருமாளை மனமுருக வேண்டினால் கல்யாண வரம், குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவை கிடைக்கும். இங்கு நேர்த்திகடன், சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் படைத்து நேர்த்திகடன் செலுத்துகின்றார்கள். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில் காலை 6 மணி முதல் 12 மணி வரை மற்றும் 4 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். இந்த கோவிலோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நாராயண கிருஷ்ண ராஜாபுரம், ட்ரிபிள்கேன், சென்னை, தமிழ்நாடு. மறக்காமல் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கும். நாளை ஒரு நல்ல அருமையான கோவிலின் வரலாற்றை உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். இந்த கோவிலின் வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.